நாளொரும் மேனியாம் பொழுதொரு வண்ணம்மா. அதிமுகவிலிருந்து தாவேக்காவுக்கு கட்சி தாவிட்டுருக்குறாங்க. ஒவ்வொருத்தராக தாங்கி விட்டுருக்குறாங்க. நேற்று வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் வந்திருக்காரு. இன்னைக்கு பார்த்தா சிவி சண்முகம், அப்புறம் சிஆர் விஜயபாஸ்கர் வர்றதுக்கு ஆலோசனை பண்ணிகிட்ருக்காங்க, முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிவிட்டு தாவேக்காவில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் இப்போ பார்த்தா சும்மா அப்படியே ஜாயின் பண்ண வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அவர் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய ஆட்சியை பார்த்து, எங்களுடைய ஈர்ப்பை பார்த்து, தலைவரை பார்த்து தான் சேர்றாங்க. நாங்கள்லாம் அப்படியெல்லாம் பணமெல்லாம் எதுவும் கொடுக்கல, குதிரை பேரமெல்லாம் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் குதிரை பேரம் நடக்காமல், பணம் கொடுக்காம அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரியல. ஏன்னா நெருப்பு இல்லாமல் புகையாதுங்க, நெருப்பு இல்லாமல் புகையாது. ஏதா கணக்கு கோடிக்கணக்கில் கை மாறிக்குது அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. ஆனால் ஒன்று அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் அங்கேருந்து அந்த கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தராக விலைக்கு வாங்கினாலும் சரி, ஈர்த்தாலும் சரி, அந்த கட்சி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கணக்கு போடக்கூடாது. ஒன்று போனால் இன்னொன்று வரும், அதே மாதிரி இன்னொன்று வரும். அதனால் அந்த மாதிரி கணக்கு போடக்கூடாது. ரெண்டாவது, இந்த மாதிரி போனவங்க, கட்சி மாதிரி போனவங்க அப்படியெல்லாம் பெரிய உருப்பட்டதாக எதுவும் சரித்திரமும் கிடையாது. பார்த்திங்கன்னா இப்போது இந்த திமுகவுக்கு போன, அதிமுகலேருந்து திமுகவுக்கு போன எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அடையாளம் தெரியாமல் போயிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த தேர்தலில் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ரெண்டாவது, டிஆர் பாலு சொன்னார், நாங்கள் பணம் கொடுத்து எங்களுக்கு எப்படி மக்களிடம் ஓட்டு வாங்குறதுன்னு தெரியும் அப்படின்னு. பணத்தை நம்பிட்டு பணம் கொடுத்தா போட்டுருவாங்க அப்படின்றார். ஆனால் இன்றைக்கி குளத்தூர் பார்த்திங்களா, இதே நிலைமை தான் நாளைக்கு தாவேக்காவுக்கும். பணம் கொடுத்து எதை வேணாலும் யாரை வேணாலும் வாங்கலாம், மக்களிடம் பணம் கொடுக்கலாம், அமைச்சர்களுக்கு பணம், எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுத்து வாங்கிக்கலாம், கட்சியில் சேர்த்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால், பணத்தை கொடுத்து எல்லாம் சாதிக்கலாம்னு இருந்தால், இந்த திமுகவுக்கு நேர்ந்த கதி தான் நாளைக்கு தாவேக்காவுக்கும் வரக்கூடும். அதனால் அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவும் சரி, முதல்வர் விஜயும் சரி, அடுத்த இதிலிருந்து வர்றவங்க, கட்சியிலிருந்து வர்றவங்கள நம்பி மோசம் போனீங்கன்னா அது உங்களுக்கே மோசமாகத்தான் முடியும். அதை கவனமாக செயல்பட்டு வர்றவங்களை நீங்கள் பணத்துக்கு